சிம்பிளா பேசுறேன். 15 நிமிஷம் தான் டைம். அந்த மோதி பாதாளம் அகிலமோட மரல் மற்றும் கண்ட நாள் யோனி தோற்றம் கனி கோணா உடலோ சங்கம் துண்டலோ மனிதன் சுத்த துறை இருதயத்தில் அன்றே விண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமே. அவரீர் பிரிவரிகள் அனைவருக்கும் நமஸ்காரம். அதாவது அண்ணா ஐயப்பண்ணா கேட்குறாங்க, 36 தத்துவங்களை பற்றி சொல்றேன்னு சொன்னேன், அதை சொல்லுன்னு சொல்றாங்க. நேரம் குறி இருக்குன்னா இன்னைக்கு அண்ணன் ஐயப்பண்ணா பேசணும். அடுத்த பரிசுகள்லாம் இருக்கு, ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குற பரிசுகள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுனால அது இருக்கு. அதனால ரொம்ப முக்கியமா பேச்சை குறைச்சிக்கிறணும், ஜாஸ்தி பேச முடியாது. இருந்தாலும் சிம்பிளா சொல்றேன் நான். அதாவது நம்மளுடைய பொறுப்பாளர் ஜீவபிரியானது ஒரு பெரிய எங்களுக்கு எப்படின்னா, எங்க குடும்பத்துல ஒருத்தர், என்னுடைய குடும்பத்துல எனக்கு 2 பொண்ணு, 2 பேருக்கு முன்னால நின்று திருமணத்துக்கு எல்லா உதவிகளும் செஞ்சவங்க. ஒரு குடும்பத்தார் மாதிரியே இருந்து செஞ்சதுனால அது நமக்கு ரொம்ப அதாவது வருத்தம்னு சொல்லக்கூடாது. இறைவன் அடைஞ்சவங்க வருத்தம்னு சொல்றது இல்லை. ஆனாலும் அந்த நினைவுகள் அப்படி நமக்கு அலைபாய வைக்கும். ஏன்னா அந்த நினைவு கண்மத்துல உள்ள நினைவு. இப்போ உதாரணமா சொல்றேன். அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்ற ஒரு 3 பொருள்கள் உண்டு. அது என்னன்னு தெரியணும். ஆணவம்னா என்ன, கண்மம்னா என்ன, மாயைனா என்ன? ஆணவம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயங்கள். என்னைய மாதிரி பேச முடியாது, என்னைய மாதிரி படிக்க முடியாது, என்னைய மாதிரி சம்பாதிக்க முடியாது, என்னைய மாதிரி வாழ முடியாது அப்படின்னு குறுகிய எண்ணங்கள் படைத்தது தான் அந்த ஆணவம். இந்த ஆணவம் எப்போ ஒழியும்னு சொன்னா சாகிற வரைக்குமே இருக்கும், அது ஒழியாது. அதை குறைக்கலாம் கூட்டலாம். அதுக்காக தான் கண்மம்னு சொல்லி இந்த தேகத்துக்கு இன்னொரு பேர் வச்சாங்க. ஏன்னா கர்மம் செய்யக்கூடிய ஒரு தேகம் கண்மம். இது மாயையினால் வந்ததுனாலதான் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 சொல்லி நடுவுல கண்மத்தை வச்சாங்க. இந்த கண்மத்துல ஜீவன் எப்படி குடியிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கண்மம் என்பது தேகம், தூள தேகம். இதுல ஜீவன் எங்கன குடியிருக்குன்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஜீவன் தோற்றம் இல்லாத ஒன்று. தோற்றம் இல்லாத ஒன்று தோற்றம் உடையதை ஆண்டுகிட்டு இருக்கு. அது எப்படி ஆளுது, அது எந்த விதத்துல இருக்கு, எப்படி ஒட்டி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான விடைகள் வேதங்கள்ல சொல்லி இருக்கு. நமக்கு விளங்காம பேசிக்கிட்டு இருக்குமே ஒழிய தெரியாம இல்ல. விண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சுவோமேன்னு சொன்னா அந்த இறைவன் வெளியாகலன்றத சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் அதை எடுத்து காமிச்சவங்க நமக்கெல்லாம். ரொம்ப காரண காரியங்களோட அதை காமிச்சாங்க. இப்போ முத்தை பத்தி சொல்லும் போது எவ்வளவு விளக்கங்கள் பாருங்க, எத்தனை பேருக்கு விளங்கும். இதெல்லாம் தத்துவங்கள் சார்ந்ததுதான். ஒரு முத்து இங்கே இருக்கும், இன்னொன்று அக்கு இருக்கும், மன்றும் என்று எங்கோ அடிவாளத்திற்கும் 3ஐயும் எடுத்து ஒன்று சேர்க்க வேண்டுமே. 3ஐயும் எப்படி ஒன்று சேர்க்கிறது? 3 முத்துக்களையும் சேர்க்க முடியாது. அப்போ 3ஐயும் ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு வித்தைகள் இருக்கு. இந்த கண்ம தேகத்துல ஜீவன் தனியா இருக்கிறதுனால ஜீவனுக்கு தான் அறிவு உண்டு, இந்த கண்மத்துக்கு அறிவு கிடையாது. ஆனா உணர்வு உண்டு. இந்த கண்மத்துக்கு கருவிகள் உண்டு. கண்ணு, காது, மூக்கு, வாயு, கை, காலு எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் அந்த தேகத்துக்கு தொண்டு செய்யறது தானே ஒழிய இறைவனை பிடிக்கிறதுக்கல்ல. இறைவனை பிடிக்கக்கூடியது அறிவு சார்ந்தது. அது பேரின்பத்துல இருக்கிறது. அதுக்கு சில கருவிகள் உண்டு. இப்போ உதாரணமா கரண்டின்னு சொல்றது இப்போ கொத்தனார் வேலை பார்க்கறது கரண்டி வச்சிருப்பாங்க, பூசுறதுக்கு, வைக்கிறதுக்கு, எல்லாருக்குமே ஒரு கரண்டி இருக்கு. அந்த கரண்டியை வச்சு கரண்டி தானே கேட்டேன்னு வீட்டுல குழம்பு கொடுக்க முடியுமா? இது வேற, அது வேற. சொல்லு ஒன்னா இருக்கலாம், சொற்பிரயோகம் ஒன்னா இருக்கலாம். இதே கண்ணு, காது, மூக்கு, வாயு மெய்ஞானத்துல அது தேவ கண்களாகவும் தேவ நாகாகவும் வரும். அப்படியாப்பட்ட கருவிகள் அதுலயும் இருக்கு. அது சுவை, ஊறு, ஒளி, ஓசை, நாற்றம்னு சொல்றது. இந்த கண்மத்தில் இருக்கக்கூடியது கண், காது, மூக்கு, வாய், மெய். மெய்யினா என்ன தெரியும்? நம்ம மெய் வெளிச்சாலையை சேர்ந்தவங்க, அவ்வளவுதான். மெய்யினா என்ன? எந்த வழியில நம்ம போய்கிட்டு இருக்கோம்? மெய் வழி.
மெய் வலின்னு சொன்னா சுருக்கமா வந்து சரீரத்தின் வலி அப்படின்னு ஒரு பேச்சு ஒன்றுங்க. இந்த பொய்யான உடலை மெய் என்று வேச புலையர்கள் சொன்ன சுமூக சஞ்சீவி. இந்த பொய்யான உடல்ல மெய்ய கொண்டு வச்சாங்க. அந்த மெய்ய எப்படி வச்சிருக்காங்க, எப்படி பொருந்துங்கிறது தெரியணும். இப்ப பொய்யே சொல்லாத ஒருவர் இருந்தாரு ஹரிச்சந்திரன். அவர் பொய்யே சொன்னதில்லை. ஆனா அவர் மனம் முடிச்சது இன்னொருடைய மனைவிய. சந்திரமதி வந்து இன்னொருடைய மனைவி, அதை மனம் முடிச்சிருக்காரு. அவர் பொய் சொல்லாதவர், ரொம்ப உண்மையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மெய்யத்தான் சொன்னாரு, பொய் சொல்ல. அவர் சொல்லக்கூடிய சொல் மெய். அப்ப மெய் எதுல இருக்குன்னா, ஐம்பொறி என சொல்லுவார் வாயில் அத்தை அறியார்கள் மெய்ப்போரி யான சஞ்சீவி. மெய்ப்பொறி என்று அதை தனியா வச்சாங்க. இந்த தூள தெய்வத்திலிருந்து கண்ம தெய்வத்திலிருந்து மெய்யானதை விளக்கணும்னு சொன்னா அதுக்கு அறிவே இல்லைங்க. அதுக்கு உணர்வு தான் இருக்கு. அந்த நினைவுகளை வச்சோ அந்த உணர்வை வச்சோ நம்ம ஒன்றும் வெல்ல முடியாது. ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு சின்ன கதை, சமீபமா கேட்ட ஒரு கதை. அவர் சொன்ன மாதிரி நான் அந்த கதைகள்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அது நான் தெரிஞ்சு சொல்லணும்ல. கதைகள் சொன்னாதான் யாரும் தூங்க மாட்டாங்க. அதுக்காகவாது கதை சொல்லணும். அதாவது அன்று ஒரு மரத்தில் ஒரு கனி காய்த்தது. ஒவ்வொரு மரத்திலும் ஒரு கனி காய்த்தது. இன்று ஒரே மரத்தில் பல கனிகள் காய்க்கின்றன. சிவமதம் என்ற ஒன்று இருந்தது, இன்றைக்கு பல மதங்கள் இதுல காய்த்து இருக்கிறதாக இதை வந்து நம்ம சொக்கலிங்கானந்தர் வந்து படம் போட்டு அதை இந்த வியாபாரத்துல வச்சிருக்கும் போது அந்த போர்டு வச்சிருப்பாரு. அந்த மரத்தை பார்த்தா வாழைப்பழம் இருக்கும், பலாப்பழம் இருக்கும், கொய்யாப்பழம் இருக்கும், மாம்பழம் இருக்கும், எல்லாமே இருக்கும். எப்படி ஒரு மரத்துல வலுவு கனிகள் காய்க்குது அப்படின்னா அது அதிசயமானது. அது அந்த ருசி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அது பார்த்தவங்க சொன்னாதானே தெரியும். அந்த மரத்தை ஒருத்தர் நட்டது, அந்த மரம் வந்து நல்லா முளைச்சு வந்துருச்சு, கனிகள்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்தாரு, இந்த மரத்தை பாதுகாப்பணுமே, அதிசயமான மரமா இருக்கேன்னு சுத்தி கோட்டை சேவர் கட்டிட்டார். கோட்டை சேவர் கட்டி அந்த மரத்துக்குள்ள யாரும் பார்க்க முடியாது, போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திட்டார். ஏற்படுத்தினோம்னா ஒருத்தர் என்ன செஞ்சாரு, வெளி கிராமத்துல இருந்து வந்தவர் செவர்ல ஏறுவோன்னு சொல்லி ஏறினா வலிக்க விட்டுருச்சு. அந்த கோட்டை செவர் உயரமானது, ஏன்னா வலிக்குது, ஏதோ பேய் இருக்கு தள்ளி விடுது, உள்ள என்னமோ இருக்குன்னு அவரு பொருளையை கிளப்பிட்டாரு. அடுத்த ஒருத்தர் பார்த்தாருக்கும் தைரியம் வந்து மேலே ஏறிட்டார். மேலே ஏறி கோட்டை ஏறினோன்னா பார்த்தா அந்த மரத்துல பல கனிகள் இருக்கு. ஐயா பழம் கொடுங்க, வாங்க, சும்மா காசுலாம் இல்லை, உள்ள வாங்க அப்படிங்க. உள்ள குதிச்சிட்டாரு. புதுசா அந்த கனியை வாங்கி சாப்பிட்ட ஒரு ருசி வந்து அவர் அங்கேயே தங்க வச்சிருச்சு. அடுத்தவர் பார்த்தா என்ன போனவனை காணமே அப்படின்னு சொல்லி என்ன ஆச்சுன்னு தெரியல, பேய் அடிச்சிருச்சா என்னமோ தெரியலன்னா அடுத்த ஒருத்தர் ஏறி போனார். போனோம்னா ஐயா பழம் கொடுங்கன்னாரு. வாங்க உள்ள வாங்க அப்படின்னாரு. இப்படி உள்ள போய் இலவசமா வாங்கி சாப்பிடவும் நிறைய ஆரம்பித்தாங்க. அதுல ஒரு சிலர் மட்டும் அந்த கனிகளை சாப்பிட்டு அந்த கோட்டைச்சேர் வெளியே வந்து குதிச்சுட்டாங்க. அப்படி குதிச்சு வந்து சொன்னவங்க தான் நமக்கு விலக்கி இருக்காங்க. அவங்கதான் ஜீவன் முத்தர்கள். அந்த கோட்டைக்குள்ளேயே உள்ளவர்கள் ஜீவன் முத்தர்கள் கோட்டைக்குள்ளேயே இருக்காங்க. இந்த வெளியில குதிச்சு வந்தவங்க அவதார புருஷர்கள். அவர்கள் சொல்லிதான் நமக்கு தெரியும். ஜீவனுக்கு அறிவுண்டுன்னு சொன்னமே, இந்த ஜீவன் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா, ஜீவ வளநாட்டுல ஜீவேசர்கள் கை முதலா இருந்தது. ஜீவனுக்கு எதிரி கிடையாது. தேவதான் எதிரி, பார்த்தா பிடிக்கல வைக்கல பேசு. ஜீவனுக்கு வந்து எதிரியே கிடையாது. யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். அதனால எறும்புகளை யானை முதல் 84 100,000 ஜீவராசிகள் சொன்னாங்க. அவ்வளவு ஜீவராசிகளை வைத்து மனிதனே உயர்ந்த படைப்பு. ஏன்னா அறிவு இருக்குன்றதுனால. ஆன்மான்றது எல்லாத்துக்கும் இருக்கலாம், எல்லா விலங்குகளுக்கும் மர செடிகடி கூட ஆன்மா உண்டு. ஆனா அது வளர்ற அளவுக்கு தான் அது இருக்கு. நமக்கு மட்டும்தான் ஏழளவு எக்கிப்பாயுற அளவுக்கு அறிவை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கண்ம தேகத்தை வச்சு அதை நம்ம எதற்கோ பயன்படுத்துறோம், ஜீவனுக்கு பயன்படுத்தலாம். பேரின்பம்னு சொல்லக்கூடிய இந்த ஜீவன் அனுபவிக்கக்கூடியதுதான். அதை அனுபவிக்கும் போதுதான் உண்மையான நினைவுல வாழ்ற. இப்ப நம்ம சொல்றது சொல்லுக்கு சொல்லலாம், நான் வந்து தெய்வ நினைவுலே தாங்க இருக்கேன், நான் அதெல்லாம் மாற்றம் கிடையாது, இதெல்லாம் சுத்த பொய்யுங்க. தெய்வ நிலையே வாழ்ற. வீடு பூட்டிட்டு இருந்தீங்களா தொடர்ந்துட்டு இருந்தீங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க. நினைவு அங்க போயிடும். வீடு தீப்பிடிச்சிருச்சு, திருடன் வந்துட்டேன்னு சொன்னா அடுத்து ஓடுறத பார்க்கணும், தெய்வ நினைவு எங்க இருக்குன்னு பார்க்கணும்.
அதனால இது சுத்த பொய். இல்லை கண்ம தேகத்தில் இருக்கிற நினைவுன்றது பொய்யான தேகம், பொய்யான நினைவு. உண்மையான தேக நினைவுன்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு இப்ப நம்ம சமீபத்துல பார்த்தது உண்மையான நினைவுக்குள் குடியேறின நமது பொறுப்பாளர் அவர்கள். அவங்களை இப்ப நினைச்சோம்னா நம்ம நினைவுல நிற்பாங்க. அதுதான் உண்மையான என்றும் மாறாத நினைவு. நினைவுன்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்லை, மறதியற்ற ஒரு தன்மை. நேரம் அதிகமாக இருந்தால நான் அண்ணா கேட்ட தத்துவங்களை பத்தி அடுத்ததுல கண்டிப்பா நான் பேசுறேன். முத்துப்பேரையை நான் தொடர்றேன். சாலை